மௌனமே பார்வையால் ஒரு பாட்டுப் பாட வேண்டும், நாணமே யாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும் என்னும் கவிஞர் கண்ணதாசனின் இரு வரிகளை மிகவும் நுட்பமாக இணைத்து அதனை மனதை விட்டு அகலாத ஓர் பாடலாக்கி மிகவும் அற்புதமான இசையை வழங்கிய மெல்லிசை மன்னர் விஸ்வநாதனின் திறமையை என்னவென்று சொல்வது? மேலும் இப்பாடலை பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தனக்கே உரித்தான பாணியில் மிகவும் நேர்த்தியாக பாடியுள்ளார். இம்மூன்று மாமன்னர்களின் கூட்டணியில் உருவாகிய இந்த பாடல் என்றும் கேட்பதற்கு இனிமையாகவும் மனதுக்கு இதமாகவும் அமைந்தது என்றால் அது மிகையாகாது. இப்பாடலின் இறுதியில் ஒரு வார்த்தை கூட பேசாத இந்த சின்ன முகத்தில் பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும் என்று இதனை முடித்திருப்பது அருமை, அபாரம். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே யாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே யாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். அல்லிக்கொடியே குந்தன் முல்லை இதழும் தேனாறு போல பொங்கி வரவேண்டும் வரவேண்டும். அல்லிக்கொடியே குந்தன் முல்லை இதழும் தேனாறு போல பொங்கி வரவேண்டும். அங்கம் தழுவும் வண்ணத்தங்க நகை போல் என்னை அள்ளி சூடி கொண்டு விட வேண்டும், என்னை அள்ளி சூடி கொண்டு விட வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே யாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். முத்துச்சரமே என் பக்கம் இருந்தால் வேறென்ன வார்த்தை சொல்ல மொழி வேண்டும் மொழி வேண்டும். முத்துச்சரமே என் பக்கம் இருந்தால் வேறென்ன வார்த்தை சொல்ல மொழி வேண்டும். முன்னமிருக்கும் இந்த சின்ன முகத்தில் பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும், பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே யாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும்.